காலமே நேரம் வந்து 7 மணி. அவ இன்றைக்கு நேரோட ஓடணும் இல்லை தானே என்னன்னு சொன்னா குட்டா ஜீவாடே ஜீவாடே அப்ப என்ன ஜி அகுதினவ உப்புடு உகாவுது பாய் பாய் போதும் சரி வடியாகும் வடியாகும் கண்டிப்பா இவ்வளவு சிரமத்து மத்தியில நாங்கள் இந்த பயணிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. ஓகே, அப்போ நாங்கள் இந்த காலமே வந்து வீடியோ தொடங்கிட்டோமே. ரெண்டு சொன்னா நேற்றும் வந்து நாங்கள் வீடியோ போடலாம் போயிட்டுது. முன்னாள் போட்டாங்களே இது முன்னாள் போட்டாங்க ஆதின ஷாப்பிங் வீடியோ போட்டது நாங்கள். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களை வீட்டை தான் நிற்கிறோமே. அதை வந்து இன்றைக்கு காலமே தான் நேரம் வந்து 7 மணி. அப்போ இன்றைக்கும் வந்து மறுபடியும் எல்லாருக்கும் தெரியும். நேற்று தினம் வந்து சுபாஷில் காணொலியில் பார்த்துருப்பீங்க. ரயிலுக்கு போகிறாங்களே. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம். நேற்று வந்து 8 அடிச்சினாங்க. இன்றைக்கு வந்து நேரோட்டம் என்னம்மா நேரோட்டம். அப்போ அது வந்து இன்றைக்கு வேறு கொஞ்சம் லேட் ஆகுங்கன்னு சொன்னால் அதுதான் முக்கியமான ஒரு ஓட்டம்னு சொன்னாங்க. அப்போ அதனால் நாங்கள் இப்போ வலுக்கிட்ட நிற்கிறோம். அப்போ நேற்று வந்து ஆதிக்குடியை விட்டு போகல. ஆதிக்குடிக்கு 2 நாளாவது உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அப்போ எனக்கு உண்மையாக என்ன சொல்கிறது, ஒரு நாள் ஆதிக்குடி வந்து 4 வருஷமாச்சு. ஒரு நாள் நான் ஆத்தியை விட்டுட்டு இருந்த நாளே இல்லையேண்ணா. ஒரு அம்மா வீட்டுல சரி அங்கே சரி கூட ஆத்தி நின்றது தெரியாது. அப்படி வளர்க்கவும் இல்லை சின்னதுலேருந்துன்னு. எந்த கஷ்டத்துலேயே ஆத்தியை வச்சிருந்தா நேற்று வந்துச்சு. அதுவும் என்னால் கிரவுண்டில் நிற்கலாம் போச்சு. இந்த கண்டு மாடை விட்டு தோடின மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு ஃபீல் என்னம்மா. அப்படி அடிக்கடி போடுறது பாலுக்கு ஒரு ஏனை கட்டினாங்க. அதுக்குள்ளே ஒரே சுண்டு படுக்குது. படுக்கிறதுமே எனக்கு போன் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கும் வந்து சரியான கவலையாக போட்டுது. அப்போ இன்றைக்கு ஆத்திக்குட்டிக்கு வந்து காய்ச்சலோ கேனம்மா. அப்போ மழை வரத்தான் போகுது. பார்ப்போம் சுபாஷோட போகிறோம். நேற்று வந்து தம்பிக்குட்டி சாரு எல்லாம் வந்திருந்தவங்க. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஆத்திக்குட்டியை கொண்டு போகிறோம். எனக்கு கொண்டு வந்து அது வந்து சோழி இல்லை, இன்னொரு குழப்படியுமே இல்லாத பிள்ளை. தானும் தட்டுப்பாடுமா இருக்குமென்ற ஒரு நம்பிக்கைலாம் நான் கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு வந்த காருக்கு இருக்கு மழைன்னு சொன்னால் இல்லைன்னா அந்த கிரவுண்டில் வந்து இருக்குமே. தெரியும் முடிவு என்ன மாதிரி வருமாண்டு இல்லை நாளைக்கு இல்லை இந்த நேரோட்டத்தில் நேரோட்ட ஓடணும் இல்லை தானே. உண்மை என்னன்னு சொன்னா 8 வந்து இலவு அடிக்கலாம். நேற்று வந்து நான் அதில் இடச்சுவாங்க ஆள் உண்டுனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சரியான சறுக்கல். அப்படி இருந்து ஏதோ 7 அளவு ரை பண்ணினாங்க. என்னன்னு சொன்னால் காசு 2ஆம் தரம் கட்டி எடுக்கிறன்றதை விட சரியான சிரமம். என்னென்னா என்னை வந்து திங்கக்கிழமையிலேருந்து பள்ளிக்கு வந்துடுவாங்க இப்போ ஒரு டியூஷனுகள். அப்போ அப்படி கேட்க திரும்ப போய் கொண்டு இருக்கே இல்லாது ஏதோ 7 அளவு ட்ரை பண்ணி செய்தாங்களே நம்ம. அது வந்து இன்றைக்கு வந்து நாளைக்கு ஃபைனல்ன்றதை விட இன்றைக்கு வந்து எனக்கு தெரியும் நாங்கள் நாளைக்கு பாஸ் ஆகும் ஃபெயில் ஆகும்போண்டு எனக்கு இன்றைக்கு தெரியும். அந்த நேரோட்டம்ன்றது அந்த சிக்னல் போட்டு திருப்புறது கொள்வது எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து நாளை தான் வருவாங்க. அப்போ எங்கள்ட எந்த மோட்டர் பைக் மாதிரி இல்லை. அது வந்து வளமையாக ஓடி ஓடி கைப்பறிச்சு இல்லை இப்போ நேரோட்டம் வந்துட்டு இப்போ உள் ரோட்டில் ஓடணும்னா பிரச்சனை இல்லை, மெயினில் ஓடணும். மணி கொடுக்க வரும் ஜாழ்ப்பாணம் கேசி பக்கத்தில். ஆறாவது கொண்டு வீடியோ தெரியாது கடவுள் தான் சொல்லுவோம். உண்மை எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு எடுக்க போகிறதே வீடியோ ரெண்டா போட்டு அந்த மாதிரி கிடக்குது கொஞ்சம். அப்படித்தான் எல்லாம் இருந்தது. அப்படித்தான் எடுத்து எவ்வளோதான் ட்ரெஸ் எடுத்து எடுத்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு அச்சமில்லாம் இருக்கலாம். லைசன்ஸ்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள். அப்போ அனு வந்து நாண்டிடா என்ன கட்டம் நாண்டி பிரச்சனை இல்லை. உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் நாண்டி ஓகேன்னா நான் சொல்லுவேன். ஏனென்றால்
நான் வந்து வளமையா மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு இருந்தேன். நான் வந்து ஓடுறோம் குறைவு. அப்படி இருந்தது ஏதோ விட்டு கொடுக்காம ஓடிக்கொண்டு இருந்தது, பிரச்சனை இல்லை. ஏதோ நாண்டிக்குள்ள என்ன சொல்லுவா, அப்ப ஒரு சின்ன ஒரு பதட்டம் உண்டுடா. அந்த பதட்டத்தை அழகி இருந்து என்ன செய்யறன்ற ஒரு நெஞ்சு படப்படத்தான் எதையும் கேட்கல, கஷ்டம். மனப்பாயம் இருக்கு, மனப்பாயம் ஒன்று இருக்கு ஆளுக்குள்ள. அதை மனப்பாயம் ஒன்றோட ஆக்களை சுத்தி நிற்கிறது, அது ஒரு கூச்சம். அது பெரிய ஒரு இது. மனப்பாயம்ன்ற தாண்டி அந்த ஆக்கள் நிக்கிறான் இன்னும் பக்கமா இருக்கு. ஆக்கள் நிற்கிறான் இன்னும் பயம். நேரம் வந்து 7 மணி 3 நாளைக்கு வந்து வீட்டுல சமையல் இல்லைன்னு. அப்ப 3 நாளும் கடை சாப்பாடு தான். அப்ப நேற்று வந்து சின்னவனுக்கு வேலை இல்லை, மழை. அதே போல இன்றைக்கும் வேலை இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. மழை வர போகுது. அப்போ வேலை இருந்தாலும் மாட்டாக்காண்டி ஆர்த்தியை வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். நாளைக்கு வந்து ஆத்துக்குட்டிக்கு நேசரி. அப்போ நாளைக்கு நேசரி ஆத்தி பயணிக்குமா நம்ம. ஓகே. அப்போ அந்த என்ன வாங்கி தர ஆத்திக்கு கடையில் ராமா பிரியாணி. அதான் இந்த மலைன்றோட பிரியாணி கேட்க ஆசையா இருக்குமே. வாங்கி தந்த சாப்பிட்றவங்கள கேட்டாலும் பரவாயில்ல. ஏதோ அந்த எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு மொழியை பயன்படுத்தணும்மா. சரி, அப்போ போக மாத்தி. ஓகே. அப்போ இன்றைக்கு லீவு நாள் தானே. இப்போ சுபாஷின் ஆசை வந்து அவர் உண்மையிலே சுபாஷை பற்றி சொல்லக்கூடாது, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாமே. எல்லா பிள்ளைகள்லையும் வந்து ஒரு இரக்கம் உள்ள ஒரு மனுஷன். உண்மையில எங்களோட ஜீவா வந்து சின்ன வயசுல 2-3 வயசு மட்டும் ஜீவான சரியான விருப்பம். தன் ஒரு கடை ஒன்று போட்டு திறந்தது. அந்த கடையில கூட ஜீவா தான், ஜீவா மெக்கானிக் ஷாப் எல்லாம் போட்டது. இப்பவும் அந்த போட் சுத்தி விட்டு இருக்குது. அப்ப இன்றைக்கு அஸ்டினை வந்து என்ன செஞ்சிருக்கிறார், என்னிட விட்டு கிடக்கு 2 தரம் அவிய என்ன கேட்டணுமா, அந்த ஆண் கோட்டைக்கு கூட்டி கொண்டு போகணும், அஸ்டினுக்கு இடங்களெல்லாம் சுற்றி காட்டணுமா. அப்போ அதனால என்ன ஓகேவா. அப்போ நான் பார்த்தேன் சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை தானே சரியில்லை. அந்த வந்து எல்லா பிள்ளைகளையும் ஒரு அன்பு கூறு ஒரு மனுஷன். அப்போ அதனால நான் ஓகே பண்ணிட்டேன். அப்போ இன்றைக்கு அஸ்டினுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக இருக்குமே. இதெல்லாம் மழை வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். மழை வந்தால் சிக்கல். அப்போ நாங்கள் போக முடியாது, நேரம் ஆச்சுது. கடையில் கட்டிட்டு நீ அப்பா அதிவாக சாப்பிடுவோன்னு. ஆனால் உண்மை நேற்று வந்து ஆத்திக்குட்டிக்கு ஆத்திரண்டு சொன்னோன்னா எங்களோட மூத்தக்கா வந்து ஆத்திக்குட்டிக்கு இடியப்பம் சொதி ஊர் விட்டு எல்லாம் அவச்சு உண்மையாக கொடுத்து விட்டவா. நான் அங்கே இருந்து யோசிச்சேன், நான் அதுக்கு சாப்பாடு தீர்த்துறன்றது பெரிய ஒரு பொறுப்பு இல்லைம்மா, பொறுப்பு துறப்புண்டலாம். அப்போ நல்ல அளவுக்கா கொடுத்து விட்டபடியா ஆத்திக்குட்டி வடிவா சாப்பிடுது. அப்படி அப்போ தீர்த்து விட்டேன். இது சாப்பிட நைட்டுக்கு நான் வந்து சாப்பாடு செய்யறதுனால என்ன செய்யறேன், 3 நாளைக்கும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நெஞ்சு குத்தெல்லாம் வந்துடும். கடை சாப்பாடு ஊற்றி வராது. என்ன செய்யலாம், 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம போமே. சரி, ஓகே. அப்போ அனுவும் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இனிமேல் நாங்கள் அனுகிட்ட போயிட்டு மிச்சத்தை பார்ப்போமே. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ வரையிலே பண்ணு பூமியில பாப்பாட வரையில வந்து சாப்பாடு வரப்போறிய நேற்று ஆளுக்கு செம ஹாப்பி. பப்பாசி மாங்காய் தங்கோட தம்பி ஆட்டு மாம்பம் பப்பாசி பழமே இந்த நேரமாக காய்ச்சி தூங்கு. பப்பா மத்த கடும் ஆதி எங்க ஒரு பாய் பாய் அனு கூப்பிடுச்சு. அனு பாய் இது ஆட்ட போட்டதே இல்லை தம்பி. அப்ப என்ன ஜீவா குத்தினவன் உப்புடு அப்பாக்கு புக்கா கொடுத்துரு. அப்பாக்கு புக்கா கொடுத்துரு. கடிச்சு விடு கடிச்சு விடு. பாஞ்சல் பா பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய். கண்ணடிச்சிரு கிஸ் தந்துரு. அந்த மூக்கு எடுக்கல மூக்கு. ஓ பாய் பாய் போதும். அதான் பாய் பாய். இந்த இருங்க தித்தியோட அந்த பெரிய மாவோட பாய்.
மொக்குத்தனமாக போகுது ஒரு நாள் நாங்கள் வாகனம் சொன்னால் மொக்குத்தனமாக போகுது ஒரு நாள் நாங்கள் வாகன கூலி சாப்பாட்டு காசு லிஃபாம் ஆனா எனக்கு இப்பதான் தெரியும் லிஃபாம் பிடிச்சி கொண்டு வசந்த எல்லா பிள்ளைகளையும் அப்ப சரி விருப்பத்தை நான் பேசாம சித்திட்ட வயசுல அந்த கூடுதலா இல்ல சின்ன பிள்ளை எல்லாம் சரியான அன்பு வாசம் கூட நாண்டி என்ன கடையில நாங்க சாப்பிட்டோம் அங்க எங்க இருக்கிற அங்க தெரியும் ஆனா நாட்டு சும்மா சிக்கன் எல்லாம் பெருசு வந்துருக்கு நாட்டு பிரியாணி அந்த நான் கடை சாப்பாடு சாப்பிடலாம் மணியா இருந்தது நீங்க ராயல் பாளையம் போட்டுறாக்க இன்னும் பசிக்கும் இல்ல சாப்பிடுறாங்க நல்ல மேல சூப்பரா இருந்தது அவ தம்பி குட்டியும் நாங்கள் வந்து அனுசியா சாந்தியன் சாரோ காட்ட தான் பருப்பு கொடுக்க போறேன் இன்றைக்கு வந்து இந்த ஏதோ மணிக்கூட்டு கோபுரம் மாதிரி சுத்தி கேப்சி ரோட் இன்றைக்கு செப்டா போட்டி இன்றைக்கு 6 டிக்கிற போது 24 மத்தியானம் வந்து அவர் சொன்னவர் வடிவா இருக்கா பழகு ஒன்று மாட்டாங்களே இந்த இடம் முதல் தலைவர் நேரோட்டம் ஆனா உண்டு இன்றைக்கு நேரோட்டத்துலாம் தெரியும் நாளைக்கு நாங்கள் என்ன கட்டம் நாண்டி ஒன்றுமே இல்லை ஓடைக்குள்ள ரங்கைக்குள்ள சிக்னலை போட்டா சரி அவ்வளோதான் பேல பிரேக் அடிச்சு அடுத்த வெண்டு பட்டேக்குள்ள இல்லை இல்லை ஓடிக்கொண்டு போய் இப்போ பெண்டு ஏதாச்சும் வெலை பார்க்க முட பார்க்க மாட்டேன் அந்த பக்கம் சிக்னல் போட்டு சரி மேல நடுவுல அப்படி இல்லையா எங்களுக்கு சைட் அப்படி லெஃப்ட் திரும்ப போறோம்னா இந்த ரைட் இது திரும்ப அப்படி ரெண்டு பேரையும் பாஸ் ஆக்கல ரெண்டு பேரும் போயிடலாம் நீ போய் லைசன்ஸ் உண்மையா எங்கள்கிட்ட சொல்லுவார் வாகனம் நின்றவள சில வராது நினைக்கிற மாதிரி கடைசி வந்தாலும் வராது ஏண்டா 1000 ரூபா பெட்ரோல் அடிச்சா நாங்கள் வடிவா நிம்மதியாக 2 பாலை கொண்டு வரலாம் இது இப்போ 5000 ரூபா போகுது ஒரு நாளைக்கு பிள்ளைகளை விட்டு வாடகை விட்டு போறோம் 10,000 ரூபா போகுது கொண்டு வரணும் நேற்று கட்ட கட்ட நிறுத்துற எனக்கு கவலையாக கிடந்தது அப்பண்டே பிள்ளைய கொண்டாங்க தோழியில தானே வச்சிருக்கேன் இந்த இதான் லாஸ்ட் ட்ரையல் வடிவா போலவங்க வடிவா என்னென்ன தெரியும் அந்த வெக்கப்பட்டு போலவங்க நாடி கொஞ்சத்தை யோசிக்கணும் இது நான் ஓடினேன் அந்த கூம்பமே போகல கூம்போது கிட்டிக்க பண்ற பத்திரிக்கை நீ உமிக்கு மேல நான் நேற்று போட்டு நிக்கிறேன் மறந்தாரும் தூக்கி விட அப்படி இல்லையா அது அந்த பழுக்கு அது நேற்று மழை பெய்தறியா அது நடுவுக்கு வந்து சேருன்னுட்டாரு கொஞ்சம் அந்த வடியா கேட்டு வடியா எல்லாத்தையும் போடுங்க நாளைக்கு அப்புறம் மறந்து விடுங்க திடீர்னு நிறைய பேர் நாளைக்கு வருங்கள் நாளை தான் ராயல் கடைசி நாளைக்கு தான் ஃபைனல் கண்டிப்பா மேல இவ்வளவு சிரமத்து மத்தியில நாங்கள் பயணிக்கிறோம் கண்டிப்பா எனக்கு மனோக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய தூரம் நேற்றைய வாழ்த்த விட எங்களுக்காக ப்ரே பண்ணுவோம் அதான் நான் சொல்லுவேன் நாங்களும் கேட்டதுக்கு நாங்கள் சுபாஷ் மறக்காம கூட்டிட்டு போகுதுப்பா அதுக்கும் நாங்கள் ஒரு நாள் சொல்லுவோம் 8 மணிக்கு நிற்கணும் இப்போ நேரம் போட்டு பாத்தியோ வசந்தனா சரி நாண்டி நாய்க்குட்டி வேணுமா சித்தப்பா என்னுடைய காரணம் இது ஓகே பாடை நீதானே அஜின சிரிப்பா உன்னுக்குது தம்பி எங்க விளக்கிட்டாச்சு அப்ப எங்க ஓட்டம்
சு அஜினவா அஜின் கோட்டைக்கெல்லாம் போகலான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கை எடுத்துட்டேன்டா கையா. தம்பி என்ன என்ன உலகம் உங்ககிட்ட ஜீவாடே 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 பும்மான்னு சொல்லு. அப்பா அப்பா கூட அப்பா அப்பா அப்பாடே ஜீவாடே பும்மான்னு சொல்லு. தம்பி கோன் அடிச்சிடு நான் பயந்து போட்டு பண்ணிட்டான் அவனுக்கு தெரியும். அவன் பாஸ் பண்ணுவான் லைசன்ஸ் ரைட். சரி இவன் முட்டாத்தானே டப்பண்ண டப்பன்னு வந்தாலும் தூக்கிடலாம். வெற்றிகரமா வாங்கோ. நான் போய் கவனா வாங்கோ. நாண்டி ஓட தெரியும் நாண்டி என்னென்ன சொல்ல ஓட தெரியும் தானே லீடு தங்க கேட்டு பாருங்க எப்படி ஓட்ட மாட்டேன் கிடையாது. பார்த்தா தானே கொண்டு பார்த்தீங்களா விட்டது சித்தப்பா கேட்டு சொல்லுவேன். நடுக்கமாண்டா அப்படி ஒரு நடுக்கம் கண்கடிச்சாங்க. இல்ல என்ன நேர ஓட்ட முடியாது தெரியும் தானே. வந்தாண்ட கிராம கோடு எடுத்து கொண்டு போவோம். நாங்க வீடியோ அவசரம் கவனமா சரி கவனம் வெட்டியை போட்டு வாங்கோ. சந்தோஷம். அஜினும் பாருண்டேன் உங்களுக்கு துணை கேட்க நாடி மாறி கூட அஜின்டையா பாய் சொல்லு. ரைட் பாய் பாய். பாய் 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 பாய். ஓகே ஆக்கள் போறீங்கம்மா. போட்டு வரட்டும். பொம்பளை